ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காலத்துல மண் பானையில இருக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறேங்க. மண்குடம் தண்ணீர் எப்போதுமே இயற்கையாகவே குளிர்ச்சியா இருக்குங்க. குளிர்காலத்துல உடம்பு ஏற்கனவே குளிர்ச்சியா இருக்கும்போது அதை பெருமளவு குளிச்சா சிலருக்கு சளி, தொண்டவலி, காய்ச்சல் மாதிரி பிரச்சனை வரலாங்க. அதனால மிதமான வெப்பநிலையில குடிக்கலாங்க. அதிகமா குளிர்ந்திருந்தா கொஞ்ச நேரம் வெளியே வச்சு வெப்பம் வர வச்சு குடிக்கலாங்க. உடம்பு சூடான குணம் இருக்கக்கூடிய, பித்தம் அதிகம் இருக்கக்கூடியவர்களுக்கு பானை தண்ணீர் குளிர்காலத்துல நல்லதுங்க. ஆனா சளி, ஆஸ்துமா, தொண்டை பிரச்சனை உள்ளவங்க குளிர்காலத்துல அதிக குளிர்ந்த பானை தண்ணீரை தவிர்ப்பது நல்லதுங்க. சாதாரண குழாய் தண்ணீர் அல்லது சுடுநீர் குடிப்பது சிறந்ததா இருக்குங்க. பொதுவா குளிர்காலத்துல பானை தண்ணீர் குடிக்கலாம். ஆனா மிதமாகவும் உடல்நிலையும் பார்க்க வேண்டுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. சும்மா வீடியோ பதிவை பார்த்துக்கிட்டு உங்களை இஷ்டத்துக்கு நீங்க எதையும் செய்யக்கூடாது. உடம்பு தாங்க உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உயிர் தான், எல்லாருக்கும் உடம்பு தான். அதனால உங்களுடைய உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை செய்யுங்க. யூடியூப்ல நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும், என்னோட சேனல்ல நான் சொல்றது அனைத்துமே உண்மைதான் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லா சேனல்லையும் அவங்க சொல்றது உண்மைன்னு தான் சொல்லுவாங்க. 1000 பேர் 1000 சொன்னாலும் அதில் எது உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. 1000 பேர் என்ன சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு ஹெல்த் டிப்ஸை பத்தி கண்டுக்கலாங்க, பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கங்க.